அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய பெயர் பி ரவிகிருஷ்ணன். திருவண்ணாமலேருந்து கனெக்டாக இருக்கேன். ஸோ காலை எழுந்தவுடன் தவளை என்ற புத்தகத்தை தொடர்ச்சியாக நான் படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா பிரைன் ட்ரேசி ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, காலம் தாழ்த்துவதை விட்டுவிட்டு குறைவான நேரத்தில் அதிகமான விஷயங்களை சாதிப்பதற்கான 21 வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் முதல் வழிமுறையை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து தவளையை வந்து முதல்ல விழுங்கணும். அதாவது முக்கியமான வேலையை வந்து நம்ம கடினமான வேலையை முதல்ல நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆத்தர் அதுக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னா நம்முடைய இலக்கு, சரிங்களா? இலக்கை வந்து நம்மளுக்கு என்ன வேணுன்றத இலக்கை நீங்கள் என்ன பண்ணணும், எழுத்துப்பூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இலக்கின் மீது எழுத்துப்பூர்வமாக நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நம்முடைய இலக்கை வந்து அடைவதற்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்முலா வந்து 7 ஸ்டெப்ஸு வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் முதல் நடவடிக்கை அப்படின்ன போது முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு துல்லியமாக என்ன வேண்டும் என்பதை தீர்மானித்து கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, நம்முடைய ஸ்டீஃபன் கவி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஏணியானது சரியான சுவரின் மீது சாய்ந்திருக்கவில்லை என்றால் நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் நம்மை தவறான இடத்திற்கு வேகமாக அழைத்து செல்லக்கூடிய ஒன்றாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஸ்டீஃபன் கவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்றதை முதல் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், கண்டிப்பாக உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தேவைன்ற இலக்கை வந்து எழுதி கொள்ளுங்கள், எழுத்துப்பூர்வமாக வந்து அதை மீது என்ன பண்ணணும், சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்பு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அந்த மூணாவது ஸ்டெப் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இலக்கிற்கு நம்ம எந்த காலத்துக்குள்ளே அடையணும் அப்படின்ற மாதிரி ஒரு காலக்கெடுவை வந்து நம்ம நினைத்து கொள்ளணுன்ற மாதிரி மூணாவது ஸ்டெப்பை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நாலாவது ஸ்டெப் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய இலக்கை அடைவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அதெல்லாம் ஒரு பட்டியலை நீங்கள் ஒரு லிஸ்ட்டு எடுங்க. அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்கங்க. அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும், அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பெரிய வேலை, ஓகேங்களா, பெரிய வேலை, முக்கியமான ஒரு நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், காட்சி ரீதியான ஒரு மனக்காட்சிப்படுத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் கிடையாது, இதுதான் வந்து பார்த்தோன்னா நான்காவது லிஸ்ட்டு ரெடி பண்ண என்னென்னலாம் செய்ய போகிறோமோ, அந்த இலக்கின் மீது என்னென்னலாம் செய்ய போகிறோமோ அந்த செயல்பாடை நம்ம என்ன பண்ணணும், லிஸ்ட்டு எடுக்கணும். அதை மனக்காட்சிப்படுத்தி செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐந்தாவது ஸ்டெப் என்ன சொல்கிறான்னு பண்ணால், இந்த பட்டியல், இந்த லிஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு செயல் திட்டமாக, ஓகேவா, ஒரு திட்டமாக வந்து ஒழுங்கமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஐந்தாவது ஸ்டெப்பை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இலக்கை வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன நடவடிக்கைகளை கூறு போட்டு கொள்ளும்போது அந்த இலக்கை அடைவது மிக சுலபமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆத்தர் சொல்லியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோன்னா ஆறாவது நடவடிக்கை என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஷயம் வந்து பிளான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம களத்தில் இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது வந்து பார்த்தோன்னா களத்தில் இறங்கி நம்ம செயல்படுத்த முயற்சி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆறாவது நடவடிக்கை. ஏழாவது நடவடிக்கை என்னன்னா, செவன்த் ஸ்டெப் என்ன சொல்லணும்னா, உங்களுடைய முக்கியமான இலக்கை நோக்கி உங்களை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஏதேனும் ஒன்றை தினமும் செய்வதற்கு உறுதியாக வந்து செஞ்சிட்ருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஒரு பகுதியாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கான முக்கியமான ஃபார்முலா அப்படின்ற மாதிரி நம்முடைய ஆத்தர் பிரைன் ட்ரேசி சொல்லிட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.